வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திவ்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன கதை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோலையும் ஒரு அருமையான கதையோடு தான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவில் சொன்ன கதை எப்படி இருக்குது, அதோட கருத்து எப்படி இருக்குது, நீங்கள் என்ன சொல்ல விரும்பினாலும் அதை வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ராஜான்னு ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள ஒரு பையன். அந்த ராஜாவுக்கு வந்து அப்பா, அம்மா, தங்கச்சி காலேஜ் படிக்கிறான். அப்பா, அம்மா வீட்டில் வயசானவங்க. ராஜா சம்பாதிக்கிறதுல தான் அவங்க குடும்பம் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் ராஜா வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான். ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. பசி எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அப்போ பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி, எப்பயுமே பஸ் ஏறி தான் அவன் வீட்டுக்கு போவான். ஸோ பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே போனான். அந்த கடையை பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம், நல்லா ஓடுனுச்சு. அங்கே வந்து பரோட்டா எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிலாம் போர்டு போட்டிருந்தாங்க. சரின்னு இவன் போயிட்டு அவன் உட்காந்து அவனுக்கு தேவையான தோசை அந்த மாதிரி ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டுட்ருக்க நேரத்துக்கு எதாச்சியாக பார்த்தா பக்கத்தில் ஒரு ஜன்னலில் ஒரு சின்ன பையன் வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தான். அவனோட பார்வை எல்லாம் வந்து எல்லாரோட பிளேட்லேயும் இருக்கக்கூடிய சாப்பாடு மேலே தான் இருக்கே தவிர சாப்பிட்ற மனிதர்களை யாரையுமே அவன் பார்க்கவே இல்லை. அவனோட கண் ஃபுல்லாகவே அந்த இருக்கிற சாப்பாடு ஒவ்வொரு பிளேட்லேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஏக்கத்தோடு பார்க்குற அந்த பார்வை மட்டும்தான் இருந்துச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ராஜா அவனுக்கு உடனே தோணுச்சு, சரி அந்த பையனை கூப்பிட்டு பசிக்குதான்னு கேட்போம், சாப்பாடு வேணால் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தான். உடனே ராஜா இங்கேருந்து கூப்பிட்டு விட்டான் அந்த பையனை. அந்த பையனும் உள்ளே வந்தான். உள்ளே வந்தோடனே, ஏன்பா ஒரு மாதிரி ஏக்கத்தோடையே பார்க்குறியே, பசிக்குதா, சாப்பாடு வாங்கி தரட்டா, சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டான். அந்த பையன் உடனே சொன்னான், ஆமாண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனால் இங்கே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்க, இங்கே பரோட்டா சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அண்ணன் அப்படின்னு சொன்னான். சரின்னு அந்த ராஜா என்ன சொன்னார், நீ உட்காருப்பா, நான் உனக்கு வாங்கித்தரேன், நீ சாப்பிட்லாம் அப்படின்னாரு. வெயிட்டரை கூப்பிட்டோன்னே ராஜா உடனே இவனுக்கு வேணுங்கிற பரோட்டா வாங்கி கொடுங்க அப்படின்னோன்னா அந்த பையன் வேகமாக ருசித்து அப்படியே கண்ணெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒவ்வொருவா சாப்பிட அவ்வளோ ருசித்து சாப்பிட்டான். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பரோட்டாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். சாப்பிட்றத நிறுத்திட்டு ராஜா உடனே கேட்டான், ஏன் என்னாச்சு, சாப்பிட முடியலையா அப்படின்னு. இல்லைன்னு, நான் மட்டும் சாப்பிட்றேன், வெளியில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கும் பரோட்டா பிடிக்கும், அதான் இந்த பரோட்டா நான் சாப்பிடாமல் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன், அவங்களையும் கூப்பிட்டு இல்லைனா சாப்பிட சொன்னால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னான். ராஜாவுக்கு உடனே ஓகேப்பா, கூப்பிடு உன் ஃப்ரெண்ட்ஸை, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல ராஜா. சரின்ட்டு அந்த பையனும் போயிட்டு வேகமாக ஓடி போய் வெளியில் இருக்கக்கூடிய அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டான். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பசங்க அதே மாதிரி குட்டி சைஸில் வந்து உள்ளே வந்து உட்காந்தாங்க. எல்லாருக்குமே பரோட்டா ஆர்டர் பண்ணாங்க. எல்லோரும் வயிறார சாப்பிட்டாங்க. எல்லாரோட மனசுலேயும் அப்படி ஒரு சந்தோஷம், பூரிப்பு அவங்க முகத்தில் வந்து எல்லாமே பிரதிபலிச்சுது. அவங்க கண்ணுலெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு சாப்பாடு ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராஜாவுக்கு டக்குன்னு ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, அவன்கிட்ட இருந்த காசு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அவன் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பையனும் சாப்பிட்டா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினச்சான். இப்போ பார்த்தா அந்த குட்டி பையனோட ஃப்ரெண்ட்ஸும் வரவும் தாங்கிட்ட இருக்கிற காசு பத்தாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. டக்குன்னா தன்னோட ஃப்ரெண்டுக்கு அங்கேருந்து ஏஞ்சி பக்கத்தில் போயிட்டு இந்த ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயத்த சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கொஞ்சம் தான் காசு இருந்தது, அவனும் அனுப்பி வைத்தான். அனுப்பி விட்டோன்னே உடனே எல்லா காசும் அவனோட அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது. இப்போ அப்பயுமே அவனுக்கு ஒரு பயம், இந்த காசு பத்துமா பத்தாதா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். யோசிச்சுக்கிட்டே இருக்க நேரத்துக்கு இவன் வந்து சாப்பிட்றத கம்மியாகவே சாப்பிட்டுக்கிட்டான் ராஜா. அவங்க எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு தனக்கு இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டான். அந்த பசங்க எல்லாம் வயிறார சாப்பிட்டு முடித்தாங்க.
சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே பாய்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவன்கிட்ட வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு ராஜாவுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புனாங்க. ராஜா உடனே வெயிட்டரை கூப்பிட்டு பில் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த முதலாளி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில் ரெடி பண்ணுறாரு. அப்புறம் ராஜா உடனே தாங்கிட்ட இருக்க பர்ஸில் இருக்கக்கூடிய காசு, அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு எல்லாத்தையுமே எண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தான். பார்த்துட்ருக்க நேரத்துக்கு அவனுக்கு ஒரு சிந்தனை, அப்படி ஒரு வேளை காசு பத்தலைன்னா கையில் இருக்கிற வாட்ச் எடுத்து கொடுத்துடலாம். அப்புறம் வாட்சை வந்து நம்ம நாளைக்கு காசு கொடுத்துட்டு மீதி எவ்வளோ காசு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு திரும்ப மீட்டு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கேட்கலாம் இது ஹோட்டல் ஓனர்கிட்ட அப்படின்லாம் யோசித்து எல்லாம் வச்சுட்டு இருந்தான். சரின்ட்டு வெயிட்டர் ஒன்றே சொன்னார் ராஜா கிட்ட வந்து, சார் நீங்கள் வந்து அங்கே ஓனர்கிட்டயே பில் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. ராஜா உடனே சரி நம்ம தான் கிளம்புறோமே அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ஓனர்கிட்ட போயிட்டு, சார் அந்த டேபிளுக்கான பில்லு பசங்க நான் சாப்பிட்டது அப்படின்னாரு. உடனே ஓனர் என்ன பண்ணார், ஒரு துண்டு சீட்டு மடித்ததை எடுத்து கொடுத்தாரு. கொடுத்த உடனே ராஜாவுக்கு இது என்ன பில்லு மடித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு லைன்ஸ், அதாவது ஒரு வாசகம் எழுதி இருந்தது. என்ன அப்படின்னா, இங்கு கஸ்டமராக வருபவர்களுக்கு சாப்பிடும் சாப்பாட்டுக்கு பில் போட எங்களிடம் இயந்திரம் இருக்கிறது, ஆனால் மனிதாபிமானத்திற்கு பில் போடும் இயந்திரம் எங்களிடம் இல்லை அப்படின்னு போட்டுட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருந்தது. ராஜாவுக்கு பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியம். பார்த்துட்டு ஓனரை பார்க்குறாங்க. அதை துண்டு சீட்டை பார்த்த உடனே ஓனரை பார்க்குறாரு ராஜா. ஓனர் வந்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி தம்பி அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கும் நல்லது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தவங்கள மகிழ்விக்கிறதுக்காக தான் நாம்ளும் இந்த பூமியில் பிறந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அடுத்தவங்களுக்கு துன்பம் வராமையாவது பார்த்துக்கணும். நம்மளால் நல்லது செய்ய முடியலனாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.